ஹாய் நண்பா, வெல்கம் டு கnack சேனல். இனிமேல் நம்ம சேனலில் எத்திக்கல் ஹேக்கிங் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் அதை வீடியோ கோர்ஸாக பார்த்தாலும் சரி, இல்லை டுட்டோரியலாக பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வீடியோ இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா, எத்திக்கல் ஹேக்கிங் லேர்ன் பண்ணிக்கிறது ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டராக இருந்தால் இன்னும் சூப்பர். ஸோ லேப்டாப் சில பேர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் லேப்டாப் இல்லாமல் கம்ப்யூட்டர் இல்லாமல் வெறும் மொபைல் மட்டும் தான் இருக்குது, என்னால் கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ மொபைல் இருந்தாலே போதும், பிகினர் லெவல் ஹேக்கிங் டிப்ஸ் நிறையவே கற்றுக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும், எல்லா யூடியூப் சேனலும் தான் எத்திக்கல் ஹேக்கிங் போடுறாங்க, அவங்களுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங் லேர்ன் பண்ணுறதுக்கு 40% தியரி அண்ட் 60% ஹேக்கிங் மெத்தட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா லேப் ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த 40% தியரி மட்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணுறோம், அந்த வைரஸோட நேம் என்ன, அந்த வைரஸோட அட்வான்டேஜ் என்ன, அப்புறம் அந்த வைரஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வைரஸ் எந்த மாதிரி அட்டாக்கிங்கில் யூஸ் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி விக்டம்க்கு அது சென்ட் பண்ணலான்றதான் நம்ம தியரியாக 40% பார்க்க போகிறோம். ஸோ அந்த தியரி 40% வச்சுட்டு அது மூலிமா தான் நீங்கள் லேப் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம சேனலில் எப்படி தான் ஹேக்கிங் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட் அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நான் போடுற ஒரு வீடியோக்கு ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நான் தியரிலேருந்து ஒரு கான்செப்ட் எடுத்து போகிறேன்னா அது கண்டிப்பாக லேப் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் போடுவேன். ஸோ அந்த ஒரு வீடியோக்கு ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ டுட்டோரியல் மாதிரி மற்ற யூடியூப் சேனல் டுட்டோரியல் மாதிரி 1 hour 2 hour நான் கண்டிப்பாக போட மாட்டேன். ஸோ ஒரு வீடியோக்கு ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் வீடியோ சொல்லித்தரேன் போகிறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.